ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் மாசி சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு தானியமும் ஒரே ஒரு சில்லறை நாணயமும் உங்கள் கையில் இருந்தால் போதும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகம்தான். இந்த தானியத்தை வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்ன தானியத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி முறையாக தெரிஞ்சுக்கலாம். சங்கடகர சதுர்த்தி தினத்தில் தான் சந்திரனும் செவ்வாயும் விநாயகரை வழிபட்டு சகல விதமான நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. அதனால் ஜாதகத்தில் சந்திரன் அப்புறம் செவ்வாயோட பலம் கம்மியாக இருக்கிறவங்க கட்டாயம் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்வது அவசியம். மாசி மாதம் புண்ணிய மாதமாக கருதப்படுது. உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் செய்யக்கூடிய நோன்புகள், வழிபாடுகள், பரிகாரங்கள் இது எல்லாமே பல மடங்கு பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது பெரியவங்க வாக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா விரதங்களுமே சிறப்பு வாய்ந்தது தான். இந்த மாதத்தில் வரக்கூடிய விரதங்களை கடைபிடிக்கிறதால வருடம் முழுக்க விரதங்களை கடைபிடிச்ச நற்பலனை ஏற்படுத்திக்க முடியும். அதோட தொடக்கமாக மாசி மாதத்தோட முதல் விரத தினமாக இந்த மாசி சங்கடகர சதுர்த்தி தான் வந்திருக்குது. இந்த மாசி மாதத்தில் எக்கச்சக்கமான விசேஷங்கள் இருக்குது. மகா சிவராத்திரி, மாசி மகம், மாசி அமாவாசை, மாசி பௌர்ணமின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதோட முதல் படியாக ஒரு ஆரம்பமாக பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் தான் இந்த வருடம் பிப்ரவரி 16ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய மாசி சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி விரதம் விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம். விநாயகரை வழிபடுறது அப்படிங்கிறது நம்மோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு கொடுத்துரும். ரொம்ப எளிதாக கடைபிடிக்கக்கூடிய விரதமும் இதுதான். பிரச்சனைகள் தீர்வதற்கு பல வழிகளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான குறுக்கு வழி தான் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த நாளில் அதிகாலை எழுந்து நீராடி விநாயகரை வழிபட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். உபவாசம் இருக்க முடிஞ்சவங்க நாள் முழுவதும் உண்ணா நோன்பு இருந்து விரதம் இருக்கலாம். முடியாதவங்க ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டு கூட விரதம் இருக்கலாம். மாலையில் மறுபடியும் நீராடி விநாயகரை வழிபடணும். இந்த சதுர்த்தி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை ஒரு 5:30 6 மணிக்கு மேலே எல்லா விதமான விநாயகர் கோவில்கள்லேயும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கிறதே விசேஷம்தான். நிறைய பேர் அவங்க வீட்டில் விநாயகர் சிலை வைத்திருப்பாங்க. அந்த விநாயகர் சிலைக்கு மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேகம் செய்கிறது வழக்கமாக இருக்கும். அந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். விநாயகர் பெருமானுக்கு உகந்த அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலைன்னு சொல்லி உங்களால் என்னென்ன தயார் செய்ய முடியுதோ அதை உங்கள் கையால் தயார் செய்து அதை விநாயகர் பெருமானுக்கு உங்கள் வீட்டில் அணிவிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீடு பக்கத்தினுடைய கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் தயார் செய்திருக்கக்கூடிய அருகம்புல் மாலையையும் எருக்கம்பூ மாலையும் சமர்ப்பிக்கலாம். அதாவது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை மட்டும் தீர்க்கக்கூடிய விரதம் சங்கடகர சதுர்த்தி கிடையாது. நடக்காததை நடத்து காட்டக்கூடிய விரதமும் இந்த சங்கடகர சதுர்த்தி தான். உதாரணத்துக்கு 9 மாதங்கள் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதை நீங்கள் முறையாக வழிபட்டு விரதம் இருந்து என்ன காரியத்துக்காக அந்த விரதத்தை ஆரம்பிக்கிறீங்களோ, அதாவது 9 மாதங்களில் இந்த 9வது சங்கடகர சதுர்த்தி முடியறதுக்குள்ளே அது நடந்துருமா. அதே மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்கான சந்தர்ப்ப சூழலை வந்திருக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் மாசி மாதத்துலையோ இல்லை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கோ கூட நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு தானியமும் இந்த சில்லறை நாணயத்தையும் வைத்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மறக்காமல் இதை செஞ்சுடுங்க. இந்த தானியம் என்னன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை. கோதுமை அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லேயும் ரொம்ப எளிதாக இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கோதுமையை மாவாக பயன்படுத்தாமல் முழு கோதுமையை தானியமாக பயன்படுத்தணும். இந்த இடத்துல நாம் ஏன் கோதுமையை பயன்படுத்தியிருக்கோன்னா, கோதுமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு தானியம். பிப்ரவரி 16ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கக்கூடிய தினம் ஞாயிற்றுக்கிழமை தான். இந்த சூரிய பகவான் இருக்கார்ல, அவர் தான் எல்லாத்துக்குமே மூலாதாரம். நவகிரகங்கள், அதாவது கிரகங்களோட ராஜான்னு அழைக்கப்படக்கூடியவர் இந்த சூரிய பகவான் தான். 7 குதிரைகள் பூட்டின தேரில் வலம் வரக்கூடியவர் இந்த சூரிய பகவான். சூரிய பகவானை தொடர்ந்து வணங்கிட்டு வந்தோன்னா கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடச்சி ராஜ வாழ்க்கை கிடைக்கும், ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கிரகங்கள்லேயே ராஜ கிரகம்னு அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது விசேஷம். சூரிய பகவானுக்கு உகந்த அந்த ஒரே ஒரு கைப்பிடி அளவு அந்த கோதுமை இருக்குல்ல, அதை ஒரு சின்னதாக கிண்ணத்துலையோ இல்லை ஒரு அகல் விளக்குலையோ எடுத்து வச்சுக்கோங்க.
அது மேலே ஒரே ஒரு சில்லறை நாணயம், முடிஞ்சால் ₹1 சில்லறை நாணயத்தை பயன்படுத்தலாம். இல்லாதவங்க என்ன சில்லறை நாணயம் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக விநாயகருக்கு வயிற்று பகுதிகளில் சந்தனத்தோடு சேர்த்து இந்த சில்லறை நாணயம் பதிக்கிறது வழக்கமான ஒன்று. அது ஏன் அப்படி பதிக்கிறோன்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக வேண்டிட்டு இல்லை ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த ₹1 நாணயத்தை விநாயகர் வயிற்றில் பதிக்கும்போது நினைக்கக்கூடிய வேண்டக்கூடிய காரியம் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதோட ஒரு மறு உருவமாக தான் இப்போ நீங்கள் இதை பண்ணுறீங்க. சின்னதாக கிண்ணத்தில் அகல் விளக்கில் கோதுமையை எடுத்து வச்சு அது மேலே ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை எடுத்து வச்சுடுங்க. முதல்ல விநாயகரை மனசார வேண்டிக்கணும். விநாயகர் அகவல் இல்லை விநாயகரோட மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், இல்லை அந்த நேரத்தில் விநாயகரோட பாடல்களை வீட்டில் ஒலிக்க விட்டு கேட்குறதுன்னு சொல்லி எது செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பு தான். விநாயகரை மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததா சூரிய பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு, சூரிய பகவான் அப்படிங்கிறவர் ராஜ வாழ்க்கையை கொடுக்கிறவர் மட்டும் கிடையாது. தீராத வியாதிகளை தீர்க்கக்கூடியவர், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர் இவர் தான். அவரை மனசார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்து ராஜ கிரகம் உங்களை மாதிரி நாங்கள் ராஜ வாழ்க்கை வாழணும்னு சூரிய பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க. ஒரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்காக நீங்கள் கோதுமை வைத்து படைச்சிங்கன்னா ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அதோட ஒரு ஆரம்ப புள்ளியாக February 16 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்திக்கோங்க. சரி, எத்தனை மணிக்கு இந்த பூஜையில் இந்த கோதுமையையும் நாணயத்தையும் வைக்கலான்னா, பொதுவாக இந்த சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது மாலை நேரத்தில் நடக்கும். கோவிலுக்கு போனாலும் சரி போகாட்டையும் சரி, வீட்டில் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே பூஜையில் விளக்கேற்ற பூஜை பண்ணுவீங்களே, அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது ஒதுக்கி இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க. கோதுமையை நீங்கள் அரைச்சி மாவாக வைக்கணும் அவசியம் இல்லை. முழு கோதுமையை தானியமாக வச்சுக்கலாம். சில்லறை நாணயத்தை வச்சுட்டு உங்கள் வேண்டுதலை முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பாருங்கள். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மற்ற தீபங்கள் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் அந்த கோதுமையையும் அந்த சில்லறை நாணயத்தையும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்க குளிர வச்சுட்டு அந்த சில்லறை நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த கோதுமையை அன்று இரவே நீங்கள் செய்தாலும் சரி, இல்லை அதற்கு மறுநாள் திங்கட்கிழமை செய்தாலும் சரி, அதை கொஞ்சமாக பொடி செய்தோ இல்லை அப்படியே கூட ஏதாவது எறும்பு புற்றுகளை போய் தூவி விட்டு வந்துடுங்க. அதுக்கு வசதி இல்லாதவங்க, சந்தர்ப்பம் இல்லாதவங்க, உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு அந்த கோதுமையை, அந்த தானியத்தை அப்படி நீங்கள் தானமாக போட்டுடலாம். வரக்கூடிய காக்கை குருவிகள்னு சொல்லி எல்லா பறவைகளும் அதை சாப்பிடும். அதுவே பெரிய புண்ணியம்தான். ஞாயிற்றுக்கிழமை February 16 காலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்கிறீங்கன்னா மாலை நேரத்தில் கூட இந்த கோதுமையை பறவைகளுக்கு தானமாக கொடுக்கலாம், இல்லைனா எறும்பு புற்றில் போட்டுடலாம். மாலை நேரத்தில் தான் அந்த பூஜையில் கோதுமையையும் நாணயத்தையும் வைக்கிறீங்கன்னா மறுநாள் திங்கட்கிழமை கூட செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஒரே நேரத்தில் பலவிதமான நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு தான் இது. விநாயகர் வழிபாடும் கிடச்சிடும், சூரிய பகவானோட வழிபாடும் கிடச்சிடும். அது கூட இந்த கோதுமை தானம் பண்ணுறதால பல புண்ணிய கர்மாக்களும் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.